வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசியோட அப்டேட்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஜாப்னு பார்த்திங்கன்னா வந்து ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ஸ் ஆர் பிளானிங் அசிஸ்டன்ட் சொல்ல போகிற அந்த போஸ்ட் தான். ஸோ அந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து என்ன சர்வீஸில் வரும்னா தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் சபார்டினேட் சர்வீஸில் வந்து விட்டுருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 4, ஸ்கேல் ஆஃப் பே வந்து 37,700 1,19,500 வரைக்கும் பேயிங் ஸ்கேல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஓகேங்களா, எக்ஸாம் டேட்டு அண்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் டேட் எப்போ, ஸோ ரிசல்ட் டேட்லேருந்து எல்லாமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றது பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இது வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணி வரேன். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி 24/9/2021 வந்து இது வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஜாபோட இது பார்த்திங்கன்னா வந்து நேம் வந்து போஸ்ட்டுக்கான நேம் வந்து ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் அண்ட் பிளானிங் அசிஸ்டன்ட் ஓகேங்களா. ஸோ அந்த போஸ்ட்டுக்கான வந்து வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதோட பேமெண்ட், ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பார்த்திங்கன்னா வந்து ருபீஸ் வந்து 150 ருபீஸ். நெக்ஸ்ட் இது வந்து ஒன் டைம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் தான் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் டிஎன்பிசி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து உங்களோட லாகின் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இது நான் அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்ளை பண்ணுறது எல்லாமே நான் ஒரு வீடியோ தனியாக போட்டுடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்து வேக்கன்சியோட டீட்டெயில்ஸ் பாருங்கள். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து 4, ஸ்கேல் பே வந்து உங்களுக்கு தம்ப்நெயிலே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த சர்வீஸும் அண்ட் நேம் ஆஃப் த போஸ்ட் நீங்கள் தம்ப்நெயிலே நீங்கள் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாருங்கள். ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் நீ தான் வந்துருக்கு. ஸோ 24/9/2021 லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா வந்து சப்மிஷன் வந்து என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட் மந்த் 23/10/2021. ஸோ உங்களுக்கு வந்து 1 மந்த் வந்து டைம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ரிட்டன் எக்ஸாம் நம்ம எழுத போகிறது வந்து ரிட்டன் எக்ஸாம், ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது, கம்ப்யூட்டர் பேஸ்டு கிடையாது. ஸோ ரிட்டன் எக்ஸாம் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் அண்ட் பிளானிங் அசிஸ்டன்ட்டில் வந்து மொத்தம் 2 பேப்பர் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர்ஸ். ஸோ அந்த சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் என்னன்றது அனாக்ஷர் 2ல் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அனாக்ஷர் 5 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அனாக்ஷர் 5ல் வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 8/1/2022. ஸோ ஜனவரி. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 மாதம் டைம் இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்து என்னது செப்டம்பர், ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ 3 மந்த் டைம் இருக்குது, டைம் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 2 பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அன்றைக்கி மதியம் நடக்கும். காலையில் வந்து பேப்பர் 1 நடக்கும் ஓகேங்களா. மொத்தம் வந்து டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் 2 வந்து பிரிச்சுக்கலாம். இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட், நாட் HSC ஓகேங்களா. ஹையர் செகண்டரி ஸ்டாண்டர்டில் டிகிரி ஸ்டாண்டர்ட், அதனால் கொஞ்சம் நல்லா நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அண்ட் ஏஜ் லிமிட் என்ன இருக்குன்றது இந்த மென்ஷன் 4th பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏஜ் லிமிட் பாருங்கள். ஸோ கேட்டகரைஸ் வந்து நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா அதர் கேட்டகரிஸ், ஸோ எம்பிசி இந்த இதில் அதர் கேண்டிடேட்ஸ் வந்து 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ ஷுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட் ஓகேங்களா. ஷுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட். ஸோ 30 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா SC ST MBCs இந்த இதில் கேட்டகரிஸில் வரவங்க பார்த்திங்கன்னா வந்து எந்த லிமிட்டும் கிடையாது. ஸோ இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா as on 1/7/2021 பேஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஏஜுக்குள்ளே இருக்கணும். அதர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 30 வருஷத்து தாண்டி இருக்கக்கூடாது. ஸோ 30 வயசுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மற்ற கேட்டகரிஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க நோ ஏஜ் லிமிட் ஓகேங்களா. ஸோ உங்களுடைய ஏஜ் லிமிட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து முக்கியம். NGO நம்பர் 91 படி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குங்களா. ஸோ அதை வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஹாஸ் பின் இன்க்ரீஸ் டு 32 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் 32 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஷல் மீன் தட் த அப்ளிகேஷன் ஷுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 60 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இதான் அந்த டேட் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன். இதுலேருந்து 60 வயசு வந்து தாண்டக்கூடாது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஏஜ் கன்செஷன் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏஜ் கன்செஷனில் தான் வந்து இந்த வந்து பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேலே வந்து 50 இயர்ஸ் அண்டு பார்த்திங்கன்னா வந்து the above mentioned age will not apply to the ex-service applicant who have already been executed to the any classes or the service category இருந்தால் அது வந்து என்னது அப்ளிகபிள் கிடையாது.
ஓகேங்களா. ஸோ இது வந்து ஏஜ். ஸோ ஏஜ் இது வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுதான் முக்கியம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பேஸ் பண்ணி வந்து இன்ஸ்டியூட்டில் ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூட்டில் வந்து முடிச்சிருக்கணும், யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும். அது என்னென்ன போஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து மஸ்ட் போசஸ் எ டிகிரி ஆஃப் மாஸ்டர் ஆஃப் பிளானிங், டவுன் பிளானிங் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட். ஸோ நீங்கள் வந்து பிஜி வந்து முடிச்சிருக்கலாம், ஓகேங்களா, மாஸ்டர் டிகிரி. நெக்ஸ்ட் வந்து அசோசியேஷன் மெம்பர்ஷிப் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் ஆஃப் த டவுன் பிளானர்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் இன்ஸ்டியூஷன் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஆஃப் இந்தியா. ஸோ இது நீங்கள் வந்து ஆர்கிடெக்சரும் முடிச்சிருக்கலாம். ஸோ அதோட இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் நீங்கள் வந்து எந்த இதில் முடிச்சிருக்கீங்கன்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டியது வேணால் எ டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங், எ டிகிரி இன் ஆர்கிடெக்சர். ஸோ ஆர்கிடெக்சரை முடித்தவங்களும் சரி, சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் சரி, போத் யூஜி அண்ட் பிஜி, ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏஎம்இ சிவில். ஸோ ஏஎம்இனா அசிஸ்டன்ட் மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங்கில் முடித்தவங்க வந்து என்ன பண்ணலாம், இந்தியாவில் நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து இதெல்லாமே வந்து குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து ஒரு நோட் கொடுத்துருப்பாங்க, அந்த குவாலிஃபிகேஷன் ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார் த போஸ்ட். ஸோ அவங்க வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து என்னென்னு பாருங்கள். அப்டைன் பை த என்னது ரெக்வயர்ட் குவாலிஃபிகேஷன் வந்து 10th HSC ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட். ஸோ அது வந்து 10th அதுக்கு HSC அதுக்கு ஈக்குவலண்ட் ஏதாவது முடிச்சுட்டு பேச்சுலர் டிகிரி ப்ளஸ் பிஜி டிகிரி, ஓகேங்களா. அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறது இது வந்து கம்ப்ளீஷன் பண்ணியிருக்கணும், பிஜி டிகிரி வரைக்கும் கம்ப்ளீஷன் பண்ணியிருக்கணும். எக்ஸாமினேஷன் நீங்கள் யார் எழுதலாம், ஸோ எலிஜிபிலிட்டி வந்து பிஇ டிகிரி வந்து நீங்கள் இருக்கிறவங்களும் நீங்கள் எழுதலாம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஃபுல்லாகவே சிவில் இன்ஜினியர்ஸ் தான், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து குவாலிஃபிகேஷன் கன்சிடர் ஈக்குவலாக தான் இன்சிடென்ட் தான் ஆக்சுவல் 2 வந்து சொல்லியிருக்காங்க அந்த குவாலிஃபிகேஷன். ஸோ அதை வந்து நான் தெளிவாக பார்க்குறேன், எந்த யூனிவர்சிட்டியில் என்ன முடிச்சிருக்கலாம் அப்படின்றது வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், applicants claiming equivalence of the qualification to be prescribed qualification should be uploaded and submitted evidence of the qualification in the form of the government or issued or not before the date of the application and the product it can be called either subliminary rejected. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து இல்லை, நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து ரிஜெக்ட் ஆகிடும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து மெயின் இதுக்கு போயிடுவோம். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து நாலேஜ் இன் தமிழ் வந்து அடிக்குவேட்டாக வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. ஸோ இது வந்து இதை பற்றின ஒரு ஃபர்தர் டீல்ஸ் வேணுன்னா 14 பேராகிராஃப் வந்து பேராகிராஃப் 14I வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளிகேண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபீஸ் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் கேட்டகரி. ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பர்சனல் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபார்ம்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 ரூபீஸ் தான், ஓகேங்களா. அந்த டிபார்ட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1/3/2017. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேண்ட் ஹூ ஹேவ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த வேலிடிட்டி வந்து பீரியட் ஆஃப் 5 years வந்து இருக்கும். ஸோ அதை வந்து பின்னாடி சொல்லியிருக்காங்க, அது யார் யாருக்கு வந்து ஃப்ரீ அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஷுட் பே, நீங்கள் வந்து பே பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எவ்வளோ பண்ணலாம், ₹150 தான். ஸோ மேக்ஸிமம் இது வந்து ₹150 தான். அப்ளிகேஷன் நீங்கள் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆதார் வந்து லிங்க் பண்ணியிருக்கணும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆரில் மேண்டேட்டரி அப்ளிகன்ஸ் வந்து. அதே மாதிரி ஃபோன் நம்பர்ஸ் வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபோன் நம்பர், ப்ராப்பர் ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஹூ ஹேட் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் அண்டர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் பேயிங் ₹50 பிஃபோர், ஓகேங்களா. இந்த இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன் நீங்கள் என்ன பண்ணணும், ₹50 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹேவிங் எ வேலிடிட்டி ஆன் தோஸ் ஹூ ஹேவ் ரெஜிஸ்டர் ஃபார் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப்டர், ஓகேங்களா, 2017 ஓகேங்களா. நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நம்ம ₹150 பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தால் ₹50 கட்டினா மட்டும் போதும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கன்செஷன், ஸோ இதை சொல்லியிருக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் கேஸ்டஸில் மற்ற கேட்டகரி என்னது ஃபுல் வந்து இருக்குது, ஓகேங்களா. நீங்கள் வந்து கட்ட தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், ஸோ எம்பிசி. நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து எம்பிசியில் கேட்டகரிஸ் 5 இருந்துச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவோம், 3 வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் டிஎன்பிசியில் வந்து நீங்கள் ஓட்டியாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதுதான் வந்து உங்களுக்கு 3வது எக்ஸாம்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். 3வது எக்ஸாம் நீங்கள் தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் 4th எக்ஸாமாக நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவோம், அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி. அதேமாதிரி பிசிக்கு அதே தான். நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் தான் 2 சான்சஸ் இருக்குது, ஃப்ரீ சான்சஸ். நெக்ஸ்ட் வந்து பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். அதேமாதிரி டிஸ்ட்ரிக்ட் விடோவாக இருந்தால் நீங்கள் வந்து ஃப்ரீ தான், ஓகேங்களா. ஸோ அதை வந்து நோட் கொடுத்துருவாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மோட் ஆஃப் த பேமெண்ட், ஓகேங்களா. மோட் ஆஃப் த பேமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் நார்மலாக நீங்கள் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் அது வந்து ஏதோ ஒன்று ஆன்லைன் பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மோட் ஆஃப் த பேமெண்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் டிமாண்ட் அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து என்னது சப்மிட்டட் ரிஜெக்டட் ஆயிரும். ஸோ நீங்கள் எல்லாமே ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிடுங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கன்செஷன் விட்டுருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ எக்ஸாமினேஷனில் அப்ஜெக்டிவ் டைப் தான் எல்லாமே என்ன ஆக போகுது, ஓஎம்ஆரில் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா. இது வந்து ஓஎம்ஆரில் தான் நடக்க போகுது அண்ட் ஓரல் டெஸ்ட், ஓகேங்களா. ஸோ ஓஎம்ஆர் இருக்குது, ஓரல் டெஸ்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டியூரேஷன் 3 மணி நேரம் பேப்பர் 1க்கு. பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா வந்து
எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட்டுக்கு வந்து 200 கொஷின் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜி டிகிரி முடிச்சிருந்தா ஓகேங்களா, பிஜி டிகிரி இருந்தால் அந்த பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் டவுன் பிளானிங் ஓகேங்களா. அதே வந்து நீங்கள் ஆர்கிடெக்சராக இருந்தால் உங்களோட டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து கொஷின் இருக்கும். இதே நீங்கள் பிஇ சிவில் இன்ஜினியரிங்காக இருந்தீங்கன்னா உங்களோட டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து கொஷின் இருக்கும் ஓகேங்களா. உங்களோட டோட்டல் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 3 மணி நேரம். மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 300 மார்க்கு ஓகேங்களா. மற்றது பார்த்திங்கன்னா வந்து இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது அப்புறம் கடைசியாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 2 பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு 100 கொஷின் இருக்கும். அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் நோட் பண்ண வேண்டியது. டிகிரி ஸ்டாண்டர்ட் 75 மார்க்கு. ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி 25. இது வந்து எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்ட் தான். ஸோ ஆப்டிடியூட் வந்து எஸ்எஸ்எல்சி, ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா. இதோட டோட்டல் வந்து எக்ஸாம் ஹவர்ஸ் 2 hours 200 மார்க்ஸ் ஓகேங்களா. இன்டர்வியூ வந்து இருக்குது. ஸோ இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 70 மார்க் ஓகேங்களா. மொத்தம் 570க்கு வந்து மினிமம் நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும், அதர்ஸாக இருந்தால் 228 எடுத்துருக்கணும். அண்டு நீங்கள் எஸ்சி எஸ்டிசி இந்த கேட்டகரிஸ் வந்து இருந்தால் என்ன பண்ணிடணும் 170 எலிஜிபிள் மார்க் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன ஓரல் டெஸ்ட் கூப்பிடுவாங்க. அந்த ஓரல் டெஸ்ட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட அந்த கேட்டகரிஸ் வைஸ் வந்து என்ன போஸ்டிங் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சென்டர் ஆஃப் த எக்ஸாமினேஷன் வந்து நம்மளுக்கு நோட் பண்ண வேண்டியது 10வது பாயிண்ட் பாருங்கள். ஸோ எந்த சென்டர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 சென்டர். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, சேலம், தஞ்சாவூர் அண்டு வேலூர். ஸோ இந்த இதில் தான் இருக்குது. சென்டர் கோடு வந்து பார்த்துக்கோங்க. உங்கள் எந்த சென்டரோ அந்த சென்டர் நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நியர்பை இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், அந்த டிக்ளரேஷன், கிரிமினல் கேசஸ் இதெல்லாம் நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பர்சன் ஸ்டடீஸ் இன் தமிழ் மீடியம். ஸோ இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் 12 கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ஸோ வந்து தமிழ் மீடியம் வந்து மீன்ஸ் பர்சன் ஹூ ஸ்டடி த்ரூ தமிழ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப் டு த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரிஸ்கிரைப்ட் ஆஃப் த ரெக்யூர்மெண்ட். ஸோ அந்த நீங்கள் கேட்டிருக்கிற ஸ்டேட் சர்வீஸ் அண்டர் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம தமிழ் வந்து மீடியம் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் வந்து படிச்சிருக்கணும். ஸோ இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொஞ்சம் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்டு லாங்குவேஜஸ், ஸோ தமிழ் மீடியம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்னென்ன வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு. நான் மேஜராக இருக்கிறத மட்டும் சொல்லிடுறேன், எல்லாருக்கும் காமனாக இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிடுறேன். அதோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஷேர்லேயே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் பாருங்கள், மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் அதர் அட்வர்டைஸ் பேன். ஸோ அது வந்து அந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உங்களோட ஆல் டிக்கெட், இந்த கால்குலேட்டர், வாட்ச்சு, ரிங்ஸ் எதுவுமே வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. எந்த எலக்ட்ரானிக் டிவைஸும் கிடையாது. நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகிறது ஒரு ஆல் டிக்கெட், அது மட்டும் இல்லாமல் பென்னு ஓகேங்களா. ஸோ இது 2 ஒரு வேலிட் ப்ரூஃப் ஐடி வந்து கேட்பாங்க. அதனால் அது வந்து ப்ரூஃப் ஐடி ஒன்று எடுத்துக்குவோம். ஸோ இது வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஏதாவது வந்து ப்ரூஃப் ஐடியாக கேட்பாங்க. ஸோ அந்த 3 மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் உள்ளே எடுத்துகிட்டு போக போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா வந்து மற்ற எதுவும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இப்போ இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து என்ன மாட்டாங்க சொல்லிட்டாங்க. மறுபடியும் ஆல் டிக்கெட் வரும்போது அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து டென்டிவ் ஆன்சர் கீ பார்த்திங்கன்னா வித்தின் 7 days வந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஜேடிஓக்கு உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு அதே மாதிரி தான். ஸோ அதோட வீடியோ வந்து நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இது வரைக்கும் ஜேடிஓ வந்து டென்டிவ் கியூ பார்க்காம, அது மட்டும் இல்லாமல் கட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ இருக்குன்றது தெரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்களா, அந்த எக்ஸாம் ஃபீஸ்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் பே பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் இதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால், இல்லை நீங்கள் ஓடிஆர் ஆல்ரெடி வச்சுருந்து நீங்கள் லாகின் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். அந்த வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நான் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ டோன்ட் வரி, வீடியோ வந்து நான் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ வந்து போட்டு விட்றேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஐடி பாஸ்வேர்டில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனாக்ஷெட்ஸ். ஸோ அனாக்ஷெட்ஸில் வந்து அந்த அலாட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் அந்த எந்த இதில் கேட்டகரிஸில் வருதுன்றது நம்மளுக்கு வந்து அனாக்ஷெட் 2 பார்க்கணும். ஏன்னா அந்த வந்து ஈக்குவலன்ஸ் டிகிரி வந்து இதில் தான் கொடுத்துருப்பாங்க, அந்த ஜியோ இஷ்யூ பண்ணது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து பிஇ ஓகேங்களா. நீங்கள் வந்து பிஇ முடிச்சுருந்தா சிவில் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கில் வந்து என்ன அவார்டு வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பிஇ சிவில் இன்ஜினியரிங்கில் அதில் வந்து பிஇ சிவில் இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து என்னது அவார்டு பை த அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கலாம். அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் மதுராஜ் காமராஜ் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு இதுக்கும் ஜியோ வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அந்த இதில் வந்து நீங்கள் பிஇ முடிச்சிருந்தா வந்து நீங்கள் எலிஜிபிள். அண்ட் பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங் அவார்ட் பை குருஷேஸ்திரா யூனிவர்சிட்டி ஆஃப் ஈக்குவலன் பிஇ வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. பிஇ சிவில் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இதுக்கு ஈக்குவலன் பார்த்திங்கன்னா வந்து எந்தெந்த
நீங்கள் வந்து இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அனெக்சர் 2 வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருந்தனால தான் இந்த இது உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ வந்து ஒன் செகண்ட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இது பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது சிலபஸ் ஃபார் த ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? இப்போ வந்து டவுன் பிளானிங். ஸோ நம்ம டேரெக்டாக சிவில் இன்ஜினியரிங், ஜென்ரல் சிவில் இன்ஜினியரிங் போயிடுவோம். டோன்ட் வெரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆர்கிடெக்சரல் அண்டு நீங்கள் டவுன் பிளானிங் முடிச்சு வந்தவங்க என்ன பண்ணுங்கள், நான் டெலிகிராமில் இதோட பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணி வர்றேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிவில் இன்ஜினியரிங் டிகிரி ஸ்டாண்டர்ட். ஸோ பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா வந்து யூனிட் 1 பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிசஸ் இருக்கும். செகண்ட் வந்து இன்ஜினியரிங் சர்வே. தேர்டு யூனிட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபோர்த் யூனிட் வந்து காங்கிரீட் அண்டு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஆர்சிசி அண்ட் ஸ்டீல் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங். ஸோ சாயில் வந்து இருக்கும், ஃபவுண்டேஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் இன்ஜினியரிங் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 7 பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் சப்ளை அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். ஸோ வாட்டர் சப்ளை, சானிடரி எல்லாமே இதில் வந்து பொல்யூஷன் எல்லாமே இதிலே வந்துருச்சு. யூனிட் 8 வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹைவே இருக்குது, ரயில்வே ஏர்போர்ட் இருக்குது, ஹார்பரும் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க. ஏஇ எக்ஸாமுக்கு என்ன சிலபஸோ அதுதான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 9 பார்த்தீங்கன்னா வந்து டவுன் பிளானிங் அண்ட் அர்பன். ஓகேங்களா? அதுவும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை தெளிவாக பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து 10 பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரீட் டெக்னாலஜி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ சிபிஎம் இருக்குது, சிடி இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான சிலபஸ், ஜென்ரல் சயின்சஸ் இருக்குது. யூனிட் 2 வந்து கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் இவெண்ட்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 3 வந்து ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம். ஓகேங்களா? பாலிட்டி, எக்கனாமி. அதுக்கப்புறம் தான் ஐஎன்எம் 7. அந்த வந்து யூனிட் 8 பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு வந்து பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 9 இருக்குது, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வர ஏஇ எக்ஸாமுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. இதை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து 10th பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டபிலிட்டி. இது வந்து முக்கியம். ஸோ இதில் வந்து 25 மார்க்ஸ் நமக்கு வந்து சாலிடாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இது அனெக்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பப்ளிகேஷன் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து டைம்லைன் படி பார்த்தீங்கன்னா February 2022 வந்து பப்ளிகேஷன் வந்து ரிசல்ட் வந்து விட்டுருவோன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற டேட் வந்து மார்ச்சில் வரும். வெரிஃபிகேஷன் வந்து March 22 வந்து கூப்பிடுவான்னு சொல்லியிருக்காங்க. ஓரல் டெஸ்ட் வந்து ஏப்ரலில் நடக்கும். கவுன்சிலிங் ஸோ மொத்தமாக முடிச்சுட்டு போஸ்டிங் அந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து April 22 வந்து எல்லாமே இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கு வந்து டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸாம் டேட் என்ன பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு மந்த். ஓகேங்களா? 8/1/2022 January 8, 2022 வந்து எக்ஸாம். ஸோ இன்னும் 3 months இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ டெய்லி வந்து டிஎன்பிசி ஜாப் அப்டேட்ஸ் வந்து வந்துச்சுன்னா ஸோ உடனே நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்றதை தெளிவாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இப்படி அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மாதிரி முக்கியமாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.